நான் எனக்கே ஒரு 60 நிமிஷம் டைம் குடுத்துக்கிட்டேன். எக்ஸாக்ட் சேம் ரியாக்ட் ஆப்ப ஒண்ணு ஏஐ வச்சு பண்ண சொல்லி, இன்னொன்னு ஏஐ இல்லாம. அதாவது ஏஐ வச்சு இல்லாம அப்டின்னா, நான் எத சொல்றேன் அப்டின்னா, எந்த கோபைலட் இல்ல, ChatGPT, Claude, Codex எதுவுமே இல்ல. நான் என் பிரெயின் ஏதாச்சும் டவுட் வந்தா, நான் பழைய மாரி வந்து Stack Overflowல போய் தேடி எடுத்து பண்றது. இன்னொன்னு வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஏஐட்ட சொல்லி ஏஐ வந்து பண்றது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட எண்டில் வந்து பார்ப்போம் எது வந்து ஆக்சுவலாக வந்து ஜெயிச்சிருக்கு, எது வந்து ஆக்சுவலாக நம்ம 2026ல் தேவைப்படுது, இண்டஸ்ட்ரிக்கு எது தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்று ஒன்றா உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நிறைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவேன். இதே மாதிரி வந்து ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ், ஸோ அப்புறம் வந்து டுட்டோரியல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ஃப்ளஃபுமே இல்லாமல் டேரெக்டாக என்ன தேவையோ, எது இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ளதை மட்டும் தான் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜஸ் வந்து வரும். ஏஐ வந்து உண்மையிலே வந்து டெவலப்பர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து இல்லை இந்த ப்ரோவாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கோடே வந்து கார்பேஜ் தான், அது வந்து வேஸ்ட்டு, சுத்தமாக அது வந்து ஒரிஜினல் டெவலப்பருக்கு ஏஐ இல்லாமையே அவங்களால வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சாட்ஸில் மட்டும்ன்றது கிடையாது. நீங்கள் எங்கே போய் நெட்டில் இன்னும் ட்விட்டர் எடுத்து பாருங்கள், இல்லை வேறு எங்கேயாவது ரெடிட் எடுத்து பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி ஒரு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏஐ தேவையா தேவையில்லையா, ஏஐ வந்து டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏஐ கோட் ஜென்ரேட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கியூ பண்ண வேணாம், இதை வந்து உண்மையிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரே ஆப்பை ஒரே ஃபீச்சர்ஸை ஒரு 60 நிமிஷத்தில், அதாவது 1 ஹவரில் வந்து என்னால் எவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓல்டு ஃபேஷன் வேல வந்து நான் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏஐட்ட கொடுத்து அதே விஷயத்தை வந்து பண்ண சொன்னேன். ஸோ இதனால் வந்து ஒரு ரவுண்டு ஒரு 3 ரவுண்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 3 ரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவுண்ட் 3 தான் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. சரி, ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொன்னல. ஸோ இதில் வந்து வித்தவுட் ஏஐயில் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானே மேனுவலாக என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட் அந்த மாதிரி வந்து என்னோட ஞாபகத்துலேருந்து வரது, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுறது, ஸோ மேனுவலாக வந்து ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறது, ரியாக்ட் ரவுட்டரை இன்ஸ்டால் பண்ணுறது, டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, ESLint இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஒவ்வொரு டைமாக வந்து நானே டாக்குமெண்டேஷன் படித்து இந்த கான்ஃபிக் ஃபைல் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நானாகவே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 minutes 40 seconds. பட் இதே நான் ஏஐ வச்சு பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன ஸ்டாக் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னேன். அதுவாகவே என்டையர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு, டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த என்னோட டெய்ல்விண்ட் கான்ஃபிகு, ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் 1 minute 50 secondsல அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணி எடுத்த டேட்டா தான். நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏஐ எவ்வளோ கொடுத்துச்சு, ஏஐ இல்லாமல் நான் எப்படி தேடி எடுத்து பண்ணேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராஜெக்டையுமே நான் வந்து ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து மேக் பண்ணுறேன். எப்படி பண்ண முடிஞ்சிச்சு, எவ்வளோ டைம் ஆச்சு, இதுக்கான டேட்டா எப்படி வந்துருந்துச்சு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ தான் ஜெயிச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவீங்க. பட் இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்பீடு மட்டும் ஒருத்தரோட ஃபுல் ஸ்டோரியை வந்து சொல்லவே சொல்லாது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தோம் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸில். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்மளோட ரவுண்ட் 2க்கு போகலாம். ஸோ இந்த ரவுண்ட் 2ல் தான் ஆக்சுவலாக வந்து யூஐ காம்பனன்ட்ஸை நம்ம பில்டு பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் கார்டு, மாடலு, இல்லை ஒரு ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ரவுண்ட் 2ல் தான் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ஏஐயில் நம்மளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் ஏஐயில் எழுத ஆரம்பித்து நம்மளே மறந்துருப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராப் டைப் என்ன, ஒரு ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து எழுத ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ வந்து நான் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை ரெண்டர் பண்ணும்போது என்னோட கீ ப்ராப்பர்ட்டியை மறந்துட்டேன். ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். நானே என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கீயை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம வந்து விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுறோம். ரியாக்டோட பெனிஃபிட்டே அதுதான். ஸோ விர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசியிருப்போம். நீங்கள் விர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல, அது வந்து ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 4 minutes வந்து கிட்டத்தட்ட எடுத்து அந்த கன்சோலில் டீபக் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன இருக்குது, என்ன ஏது, ஐயோ எங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சோலில் வார்னிங் வரதை வச்சு நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு 100 டைம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் இப்போ ஏஐயில் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல நான் போய் ஸ்டக் ஆகி நிற்கும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்து வந்துச்சு.
ஸோ இப்போ ஏஐயோட பண்ணும்போது அப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஏஐட்ட வந்து என்னன்னு அந்த காம்பனண்ட் வந்து தான் டிஸ்கிரைப் பண்ணேன். ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா 90% வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு உடனே கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து யாருமே இந்த இடத்துல வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து ஏஐ வந்து எனக்கு ஒன்று கொடுத்துச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் வரணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து யூஸ் எஃபெக்ட்டை கொடுத்துருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரியாக்ட் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல வந்து இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் பண்ண மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, ஏஐ வந்து வெறும் ப்ராம்ப்ட் பண்ண மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, பட் எனக்கு ரியாக்ட் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேராக ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எடுத்தோடனே ஒரு பக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேராக ஒரு பக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஏஐ வந்து ஃபாஸ்ட் தான், பட் அது எப்போவுமே சரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போவுமே ரியாக்ட் தெரிஞ்ச ஒரு டெவலப்பராக வந்து இருக்கணும். ஏன்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் அதுதான். எல்லோரும் வந்து கேட்பாங்க, ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நான் இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோட எண்டில் முடியும் போது உங்களுக்கே வந்து புரியும். இதை பார்த்துங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டீபக்கிங். ஸோ இந்த ரீரெண்டரை வந்து இந்த இடத்துல தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னை வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வித்தவுட் ஏஐ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஒரு ஸ்டேட் அப்டேட் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ட்ரிகரை வந்து ரீரெண்டர் பண்ண, ஒரு ரீரெண்டரை ட்ரிகர் பண்ணல. நான் என்ன ஏதுன்னு மேனுவலாக செக் பண்ணி போகும்போது கன்சோல் லாகு, ரியாக்ட் டெவ் டூல்ஸு, ஸோ இது வந்து எப்படி வந்து ஸ்டேட் வந்து மியூட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு 11 மினிட்ஸ் வந்து ஆச்சு. ஸோ இது வந்து எனக்கு 11 மினிட்ஸ் ஆனது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, நான் வந்து எங்கே எதனால் அந்த கோடு வந்து உடஞ்சி போச்சு, எதனால் வந்து அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஏஐ மூலியமாக பண்ணும்போது என்ன அப்படின்னா, நான் அந்த என்ன எரர் வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து நான் வந்து திருப்பி ஏஐட்ட கொடுத்து அந்த ஏஐ வந்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அது வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. பட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு அரேவை வந்து டேரெக்டாக வந்து மியூட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணாமல். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு டவுட் வரலாம், ஏஐ வந்து ஜெயிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு 3 டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சேம் இதே மிஸ்டேக் வந்து பண்ணேன். அப்போ ஏஐ இல்லாமல் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குது என்ன ஏதுங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதை தான் வந்து பண்ண போகிறேன், இந்த விஷயங்கள் தான் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஏஐ ஃபிக்ஸ் பண்ணதில் என்னால் எதையுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல, பட் ஏஐ வந்து எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஏஐனால் எல்லாமே பண்ண முடியும், செகண்ட்ஸில் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். பட் ஆனால் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்மளோட 4வது ரவுண்டுக்கு போனோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து என்னால் ஒரு நியூ கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு வித்தவுட் ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட்டே இல்லை எங்கே இருக்கோ என்ன ஏதுன்னு நம்ம ஏன்னா ஓல்டு ஃபேஷன் வேன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் பிளாக் போஸ்ட்டை எடுத்து அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கே வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அப்படி என்ன ப்ரோ வந்து லேர்ன் பண்ணீங்க 25 நிமிஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டம் ஹூக் வந்து பில்ட் பண்ணேன். ஸோ அதாவது வந்து நம்ம இதை நிறைய வாட்டி பண்ணியிருப்போம். ஸோ டீபவுன்சிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த டீபவுன்சிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டீபவுன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். எந்த ஒரு லைப்ரரி எதுவுமே இல்லாமல். இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் கூட. ஸோ டீபவுன்சிங்னா என்ன, த்ராட்லிங்னா என்னன்றதை கேட்பாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். லைப்ரரி இல்லாமல் நம்மளா பிளெயினாக ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத போகிறோம். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து எழுதினேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்டே ஆச்சு இந்த இது எல்லாத்தையுமே. பட் ஏஐ வச்சு பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 செகண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாமே ஒர்க் பண்ணுற ஹூக் எல்லாமே கொடுத்துருச்சு. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த என்ன கோட் இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, லைன் பை லைனாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதான் கோட் எழுதிருச்சுல, இதை நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரிஞ்சுக்கலன்னா என்ன, அதான் ஒர்க் ஆகுதுல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஏஐ க்ரியேட் பண்ணுற கோடை நமக்கு வந்து வேணுமா வேணாமா, இது நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா, இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா முடியாதா, இதில் ஏதாச்சும் பக் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் அந்த கோடை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ணவே முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது. பட் இந்த இடத்துலையுமே கிளியர் கட்டாக யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தான் வந்து என்னோட டைம் கன்சியூமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஜெயிச்சிச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து யார் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்பை வந்து ஒரு 60 மினிட் டைம் லைனில் வந்து முடிச்சா அப்படிங்கிறது தானே விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 70% ஆஃப் ஆப்பை தான் வந்து என்னால் ஒரு 60 மினிட்ஸில் வந்து என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னால் 100% கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஸோ இது நான் நினச்சேன் இந்த வீடியோக்காக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 100% நானும் 60 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னால் முடிக்க முடியல. 70% தான் நான் வந்து அந்த ஆப்பை வந்து முடித்தேன். ஸோ ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னால் க்ளீனாக வந்து ஒரு கோடு எழுத முடிஞ்சிச்சு. எந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கோடு என்ன எழுதியிருக்கணும், ஒவ்வொரு சிங்கிள் லைன் நான் என்ன எழுதியிருக்கணும் அது என்னால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எந்த இடத்துலையுமே பக் இல்லாமல், ஏஐ ஜென்ரேட்டட் பக் இல்லாமல். இப்போ நானும் வந்து ஃபுல் டைம் அது வந்து பக்கே இல்லாமல் பக் ஃப்ரீ இதுன்னு சொல்ல மாட்டேன். பட் அதில் பக் இருக்கலாம்.
பட் ஏஐ கொடுக்குற அளவுக்கு என்னால் பக் இல்லாமல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளோனால் என்னால் அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி ஓகே, அப்போ ஏஐ முடிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து கிட்டத்தட்ட 38 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் ஆப்பை வந்து முடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22 மினிட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணேன்னா அப்படின்னா, நான் வந்து என்னோட மேனுவலாக போய் என்னோட பக்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா பக்கையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அது வந்து கீ ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணியிருக்கா, இல்லை வந்து யூஸ் எஃபெக்டை வந்து இன்ஃபினிட் லூப்பில் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்து நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ ஏஐ ஜெயிச்சிச்சா இல்லை வந்து நம்ம வந்து ஜெயிச்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் எந்த சைட்லேருந்து இருக்கீங்க அப்படிங்கிறதான். உங்களுக்கு வேகமாக வந்து எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு பக் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வித் ஏஐயில் வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இனிஷியல் டேஸ்லேயாவது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாமல் ஏஐயை நீங்கள் உங்களோட பார்ட்னராக வச்சுக்கலாமே தவிர்த்து ஏஐ ஃபுல் கோடும் எழுதிட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணுறதுங்கிறது அது செட்டே ஆகாது. ஸோ இதனால் அட்லீஸ்ட் ஒரு சில டைம்ஸாவது நம்ம ஏஐ இல்லாமல் பண்ணி பார்த்தா தான் நம்மளோட நாலேஜ் எங்கே இருக்குது, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்மளால் அடுத்தது இல்லைன்னா பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து ஏஐ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏஐ வந்து ஆக்சுவலாக வந்து ரியாக்ட் டெவலப்பர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, எதை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட ஓன் கோடையே படிக்காம முடியாமல் இருக்காங்க பாருங்களேன். ஸோ இது ரியாக்ட்னு கிடையாது, பைத்தானாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டுமே, அவங்க எழுதுகிற கோடு அவங்களால அதை படித்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே ஏஐ வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண தான் போகுது. ஸோ இதனால் வந்து நம்ம வெறும் ப்ராம்ப்ட் மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியும் ப்ரோ, ப்ராம்ப்ட் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும்ல, ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணால் போதும், ஏஐ எல்லா கோடும் எழுதிடும், உங்களுக்கு இனிமேல் கோடு படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் யார் சொன்னாலுமே அதை நம்பாதீங்க. ஃபவுண்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் இருக்கட்டும், சி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், எந்த ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், அதோட ஃபவுண்டேஷன்ஸ் தெரியாமல் ஏஐ மட்டுமே கோடு எழுதுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவீங்க. ஸோ அது என்ன எழுதியிருக்கு, என்ன ஏதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் தேவை. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. முன்னாடிலாமாச்சும் வந்து யூடியூப்பில் போய் டுட்டோரியல் பார்க்கணும், இல்லை வந்து வேறு ஏதாவது போய் தேடி எடுத்து பிளாக் போஸ்ட் படிக்கணும், இது எல்லாமே இப்போ ஏஐயே உங்களுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இதை டீச் பண்ணு, ரியாக்டில் வந்து யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட்னா என்ன, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணியும் பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் முன்னாடிலாம் வந்து ரியாக்ட் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபங்க்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் வரப்போலாம் வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்க்கு வரும்போது யூஸ் எஃபெக்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், டிபெண்டன்சி அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோட் சாண்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், நான் அதில் போய் ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சும்மாவே யூஸ் எஃபெக்ட்டை போட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணி பார்க்குறது, டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரியல் ஸ்கில் வந்து வெளியே வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஏஐ மட்டுமே நம்பிட்டே இல்லாமல் நமக்கு கோடு ஓகே, நீங்கள் இன்றைக்கி ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, உங்களை தூக்கிட்டு நாளைக்கு உங்கள் பாஸே வந்து ப்ராம்ப்ட் பண்ணலாமே, உங்கள் மேனேஜரே வந்து ப்ராம்ப்ட் பண்ணலாமே, இல்லை யாரோ உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களே ப்ராம்ப்ட் பண்ணலாமே. அவங்க எதுக்கு உங்களை வச்சிருக்கணும்? ஏன் உங்களை வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பார்க்க தெரியணும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அந்த டோட்டல் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும். நான் எழுதுகிற கோடு என்னால் வந்து என்ன மிஸ்டேக் நடந்தாலும் அதை வந்து என்னால் ஓனர்ஷிப் பண்ணிக்க முடியும், அதில் என்ன இருக்கோ எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏஐயா இல்லை நோ ஏஐயா அப்படிங்கிறது டிபேட் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணி தான் ஆகணும், பட் எந்த லெவலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த கோடை புரியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து Next.js, பேக்கெண்டுக்கு, ஏபிஐக்கு, இல்லை வந்து ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அதை வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டீமில் இருக்கீங்க? ஸோ ஏஐ வந்து நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, ஆனால் வந்து எனக்கு கோடு எதுவுமே தெரியாது, நான் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து டீம் ஏஐ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், ஆனாலும் நான் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா டீம் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ப்ராஜெக்ட் ஃபைல் ஒர்க் ஆகுது, எப்படி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கோடு எழுதுனா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கட்டாக பேசியிருப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.